டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த ஒரு தனி கட்சிக்குமே இன்னும் பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை கிடைக்கலனா தொங்கு சட்டமன்றம் உருவாகலாம். தொங்கு சட்டமன்றம் உருவானா ஒருவேளை ஆர்டிகல் 356 கொண்டு வரப்படலாம். அப்ப ஆர்டிகல் 356 என்ன சொல்லி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 356 அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது பெரும்பான்மை இல்லாமல் இருந்தால் அதை கலைக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடியது. அதுபோக ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் அப்படின்றது சரியா செயல்படலை அப்படின்னா ஏதாவது ஃபால்ஸ் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக தான் நமக்கு ஆர்டிகல் 356 அப்படின்றது கொண்டு வருவாங்க. இப்போ இந்த ஆர்டிகல் 356 கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு நேரடியாக மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் ஒரு மாநிலம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டு மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அதை ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு செய்வாங்க. ஆக்சுவலாக இதை தான் நமக்கு பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம வீடியோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.